சார் இதே ஒன்று இன்னொரு மோசடி சம்பவம் போல் இப்படிலாம் ஏமாற்றுவாங்கன்னு தெரில சார். கிழக்கு தாம்பரத்தில் ஒரு பள்ளியில் வந்துட்டு நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நடந்திருக்கு சார். அதில் ஒரு நாளைக்கு மட்டும் 4.51 லட்சம் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு காட்டியிருக்காங்க சார். டிஃபன் தண்ணீர் பாட்டில், ஸ்நாக்ஸ் காப்பி, வெஜ் மீல்ஸ் தண்ணீர் பாட்டில், சிக்கன் பிரியாணி தண்ணீர் பாட்டில், ஸ்நாக்ஸ் டீ என்று வழங்கிய வகையில் 4,51,500 ரூபாய் செலவாகி இருப்பதாக தாம்பரம் மாநகராட்சியில் கணக்கு காண்பித்திருக்கிறார்கள். இவர்கள் மக்களின் நலனை காக்கிறார்களா, இவர்களின் வயிற்றை காக்கிறார்களா என்பது தெரியவில்லை. 4.5 லட்சம் ரூபாய் ஒரு நாள் முகாமுக்கு உணவுக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா என்னையா தாஜ்லியா ஆர்டர் பண்ணிங்க ஃபுட்டு? நம்ம போய் சாப்பிட்றோமே பஃபேல, இவ்வளோலாம் சாகாதுல்லப்பா. இப்படி தான் அடிக்கிறாங்க கொள்ளை. இப்போ நம்ம பேசின இந்த 2 செய்தியும் உள்ளாட்சித்துறை தொடர்பானது, 3 செய்தியும் வேலைவாய்ப்பு. அப்படிப்பட்ட கொள்ளை நடக்கிறது சார். இந்த கோவில் சொத்து விவரங்களை ஃபுல்லாக இணையதளத்தில் பதிவுன்னு சொல்லிட்டு நேற்று நீதிமன்றத்தில் வழக்கு வந்துச்சு சார். என்ன சார் நடந்துச்சு? ஒவ்வொரு கோவிலுக்கும் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, அந்த கோவிலுக்கு எவ்வளவு நிதி இருக்கிறது, அந்த கோவில் தொடர்பாக என்னென்ன வேலைகள் நடைபெறுகின்றன, அதன் டெண்டர்கள் விவரங்கள் என்ன, இவற்றையெல்லாம் அறநிலையத்துறையோட இணையதளத்தில் பதிவேற்றுமாறு இந்த கோவில் நலனுக்காகவே பாடுபடக்கூடிய இண்டிக் கலெக்டிவ் ட்ரஸ்ட்டோட தலைவர் திரு ரமேஷ், நம்ம அரங்கத்துக்கு வந்திருந்தார், அந்த TR ரமேஷ் அவர்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அரசு தரப்பில் இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, சார் இந்த விவரங்களை எல்லாம் நம்ம இணையதளத்தில் பப்ளிஷ் பண்ணோன்னா சைபர் கிரைம் நடக்கும். இதில் எப்படி சார் சைபர்? அதுதான் எனக்கும் தெரில. என்ன ஆன்லைன்லேருந்து என்ன டெம்பிள் டாக்குமெண்ட்டை உருவி டெம்பிள் சொத்தை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களா? டபுள் டாக்குமெண்ட் போட்டுருவாங்களா? எப்படி போட முடியும்? இப்போ இந்த ராமாச்சாரோட நிலம் அனாதையாக கிடக்குதுன்னா ஐஸ்கிரீமு, பாலசுப்ரமணியம், பிட்டு சுரேஷ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு டபுள் டாக்குமெண்ட் போடுறாங்க. அது புரிஞ்சுக்க முடியுது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலோட நிலத்தை நீங்கள் நில ஆவணங்களை நீங்கள் ஆன்லைனில் ஏற்றுனீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில் நிலத்தை நான் டபுள் டாக்குமெண்ட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ண முடியுமாப்பா? என்னையா உருட்டுறீங்க? சொன்ன உடனே ஜட்ஜு அப்படி சைபர் கிரைம் நடக்குதுன்னா அதை தடுக்கணுங்க. இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அதெல்லாம் தடுக்கிறதுக்கெலாம் மெத்தட் இருக்குது. ஒன்றும் இல்லைப்பா, இப்போ ஒரு டாக்குமெண்ட்டுப்பா, இப்போது பார்த்தசாரதி கோயிலோட டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன டவுன்லோடு பண்ணாலும் குறுக்க ஒரு வாட்டர் மார்க்கை போடுங்க, இல்லை அதோட ரெசல்யூஷனை கம்மியாக வைங்க. அதெல்லாம் மீறி பண்ணனா உண்மையிலே கில்லாடி அந்த கிரிமினல், ரைட்டா? அதை கண்டுபிடிங்க. இல்லை, அவனை கூப்பிட்டு வேலை கொடுங்க. கவர்மெண்ட் வேலை அவனை காப்பகத்திலே கொடுக்கலாம் அவனுக்கு வேலை. ஏன்னா கூகுள் அப்படிதான் சார் பண்ணோம். அது ஏமா ஒரு டிபார்ட்மெண்ட்டுமா, அதனால தான் அவங்களை இந்த எத்திக்கல் ஹேக்கர்ஸ்ன்றாங்க. பக்கை கண்டுபிடிக்கிறது பெரிய வேலை. அந்த பக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவன் லட்சக்கணக்கில் இன்ஜினியருக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கான். அதை எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சானா வா பஸ்ன்னு கூப்பிட்டுக்குவாங்க. அது மாதிரி அதெல்லாம் மீறி ஒருத்தன் இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணான், கோயில் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணான்னா அவன் கில்லாடி, அவனுக்கு விருது தான் கொடுக்கணும். நீங்கள் அவரையே கூப்பிட்டு அந்த ஏப்பா உன்னை விட ஒரு சிறந்த காவலர் இருக்க முடியாது, நீயே இந்த கோவிலின் அறங்காவலராக இரு என்று அவனை அமர வைக்க வேண்டியதுதான். அதனால இந்த கவர்மெண்ட்டு இது எதுக்காக இந்த நியூஸை எடுக்கணும்னு சொன்னோன்னா, எப்படி சைஸாக உருட்டுறாங்க பார்த்தியா சார்? இவங்க சொத்து பட்டியல அப்லோட் பண்ணுறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்குறேன். ஃபஸ்ட்டு வேலை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கோவில்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த கோவில் சென்னையில் இருக்கும், மயிலாப்பூரில் இருக்கும். அந்த கோவிலுக்கு சொத்து செங்கல்பட்டில் இருக்கும். செங்கல்பட்டில் ஒரு 10 பேர் மேலே 10 வருஷமாக குடிசை போட்டுட்டு உட்காந்துருப்பான். இவங்களுக்கு வேண்டியதை என்கரேஜ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுவாங்க, வேண்டாததை கண்டுக்காமல் இருப்பாங்க. எது எந்தெந்த சொத்துன்றது தெரிஞ்சால் தானே. இன்னொன்று, ஒரு கோவிலுக்கு சொந்தமான ஒரு சொத்து இந்த இடத்துல இருக்குது, ஆக்கிரமிப்பில் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை ஏன் நீ ஆக்கிரமிப்புலேருந்து ரெக்கவரி பண்ணலன்னு கேட்பாங்க. வேலை தானே, கூடுதல் வேலை தானே. அதுக்கு பதிலாக சைபர் கிரைம்னு சொன்னால் ஒரே வாரத்தில் முடிஞ்சிச்சு இல்லை? இதுதான் தேங்காய்மூடி டிபார்ட்மெண்ட்டு அமைச்சர் பிரிகேடுக்கிட்ட காசை வாங்கிக்கிட்ட அடுக்குமாடி கட்டணம் கட்டுவாரா? இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரா? நான்சென்ஸ். பிரிகேடுக்கு போயிட்டாங்க, அதிமுக வழக்கு தொடர்ந்துட்டாங்க. பார்த்தியா இப்படி வேலை பார்த்துருக்கேன் பார்த்தியா? இப்படித்தான் வேலை பார்க்க வேண்டும். டப்புன்னு அவங்க இப்போது இது சம்மந்தமாக ஊழல் விசாரணை அது இதுன்னு சொன்னால் கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம், ரைட்டா? ஒரே ப்ரேயர், சிம்பிளான ப்ரேயர், அனுமதி தவறு, ரத்து பண்ணுங்கள். சென்னை புறநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணியின் செயலாளர், அதிமுக வழக்கறிஞர் அணியின் ரஷ்னேவ் என்பவர் வழக்கு தொடுத்திருக்கார். இந்த வாரத்திலே விசாரணைக்கு வந்துவிடும் என்று நினைக்கிறேன். ஒரே ப்ரேயர். எதுக்கு சொல்கிறேன்னா, எப்படி குயிக்காக ஆக்ட் பண்ணுறாங்க பார்த்தியா ஒரு எதிர்கட்சியாக. அதுதான் ஒரு இதே தாவேக்காவாக இருந்தால் பாதி கட்டினதுக்கப்புறம் போய் ரியாக்ட் பண்ணுவாங்க. இல்லை, எல்லாரும் ரியாக்ட் பண்ணி முடிச்ச பிறகு கடைசியாக வருவாங்க. தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் கட்சியை அழிக்க பார்த்தாங்கன்னு புலம்புவாங்க. ஏன் கட்சியை அழிக்க பார்த்தாங்க? இல்லை நாங்கள் 1 மாதம் அமைதியாக இருந்தோம், அந்த கேப்பில் அழிச்சலான்னு நினச்சாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லை நாங்களே அழிஞ்சு போகிறோம், நீங்கள் எங்கே எங்களை அழிக்க ட்ரை பண்ணுறீங்க? சரி, அப்படியே தாவேக்க செய்திக்கு போய்விடலாம். என் தம்பு சொல்லிடுறேன்ப்பா. இப்போவே 30வது நாளில் உயிர்த்தெழுந்த தாவேக்க தம்பு வச்சுக்க. ஒரு தம்பு இயேசுநாதர் 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் தானே, குட் ஃப்ரைடே சொல்லுவாங்க. அதனால் இது 30வது நாளில் உயிர்த்தெழுந்து வேகமாக வேலை செய்கிறாங்க. நான் அதை
அந்த கிரெடிட்டை நம்ம கிரெடிட்டை கொடுத்தா கொடுத்து தான் ஆகணும். உண்மையிலே இது என்னென்னா இது 30 நாளாக இதை செஞ்சு தொலைஞ்சிருந்தா என்னையான்ட்டு தான் நம்ம கேட்குறோம். ஓகேவா? கடைசியாக இந்த நெல் கொள்முதல் தொடர்பான விஷயத்துக்கு விஜய் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகு அந்த குடும்பங்களை சந்தித்த நிகழ்வு நடந்தது. நெல்லுக்கு அறிக்கை, நிர்வாகிகள் 30 நிர்வாகிகள் நியமனம். அதற்கு அடுத்து விஜய் ஒரு கடிதம் எழுதியிருக்காரா? நவம்பர் 5 பொதுக்குழு அறிவிப்பை வெளியிட்டு அதில் மக்கள் நமக்கு அரணாக நிற்கிறார்கள், நமது வெற்றி பயணம் தொடரும் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ வேகமாக அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். 2 டெவலப்மெண்ட்ஸு. ஒன்று இந்த நிர்வாகிகள் நியமனம். அதில் நேற்று அந்த நிர்வாகிகள் நியமனத்தில் 30 பேர் கொண்ட அந்த குழுவின் நியமனத்தில் தாவேகவின் பொருளாளர் வெங்கட்ராமனின் பெயர் இல்லை. அதனால் வெங்கட்ராமன் விஜயோட கோபத்துக்கு ஆளாகி விட்டார் என்றெல்லாம் தொலைக்காட்சிகளில் உருட்டி கொண்டிருந்தார்கள். விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். வெங்கட்ராமன் இந்த கட்சியின் பொருளாளராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக விஜயோட பர்சனல் ஃபினான்சஸை பார்த்துட்ருக்காரு. ஓகேவா? கிட்டத்தட்ட ஆடிட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் திருநெல்வேலி மாவட்டத்தின் பொறுப்பாளராக போட்டு ஒரு 5 தொகுதி போய் வேலை பாருன்னு சொன்னால் அவரால் இங்கே இருக்க முடியுமா? அதன் காரணமாகத்தான் வெங்கட்ராமனுக்கு வேறு கட்சி பொறுப்புகள் வேறு எதுவும் வழங்கப்படவில்லை. இன்னொன்று, பீயிங் தி ட்ரெஷரர், அவர் ட்ரெஷரியை பார்க்குறது தான் அவரோட வேலை. அதனால தான் அவருக்கு இது கொடுக்கல. அண்டு 2வது முக்கியமான நிலைப்பாடு, அந்த வேலைவாய்ப்பு மோசடி, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பான விஷயங்களுக்கு அருண்ராஜ் கண்டனம் தெரிவித்திருந்தார் என்று நான் நினைக்கிறேன். எல்லா விஷயங்களுக்கும் துரிதமாக ரியாக்ட் பண்ண தொடங்கியிருக்காங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டிருக்கிறார்கள். இப்படி செயல்பட வேண்டும் என்று தான் நாம் இவர்களை எதிர்பார்க்கிறோம். 30 நாளாக தூங்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு துக்கமாக இருக்கிறோம் என்றெல்லாம் அரசியல் உங்களுக்காக காத்திருக்காது. ஸோ இப்போ குயிக்காக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது சிறப்பு வாக்காளர் திருத்தம். அதை நாங்கள் எதிர்க்கிறோம், ஏற்கனவே எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டோம் என்றார்கள். இதில் ரொம்ப அழகாக இன்டெலிஜென்ட்டாக கேமை ப்ளே பண்ணுறது திமுக. உங்களுக்கு அனைத்து கட்சி கூட்டம் நவம்பர் 2 அன்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் அழைப்பு போகிறது. தாவேகவுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. கட்சியின் நிர்வாகி, தலைமை கழக நிர்வாகி திரு பூச்சி முருகன் அவர்களை அனுப்பி தாவேகவுக்கு நேரில் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தில் விஜய் கலந்துக்கணுமா, கலந்துக்கூடாதா? கலந்துக்கக்கூடாது. ஏன்? அவங்க நிலைப்பாடு அதானே. எதிர்க்கிறோம், வெளியில் அதோட முடிச்சுக்கணும், கலந்துக்கக்கூடாது. ஏன்பா அப்போ நீ ரகசியமாக ஆதரிக்கிறியாத? எதுக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா வாங்கன்னு தான் கூப்பிட்றோம். எப்படி எதுக்கணும்னு நம்ம கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கலான்றதுக்காக கூப்பிட்றோம். அதில் வந்துக்கிட்டு உங்கள் ஆலோசனை சொல்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் எதிர்க்கிறேன். உங்களை விட தீவிரமாக திமுகவை எதுக்கிற அதிபரே கலந்துக்கிறாரு. அவரை வேணா பேச வேணாம் சார், விடுங்க சார். இல்லை சார், திமுக பி டீம் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ எதிர்க்கலைன்னா பிஜேபி பி டீமு, எதிர்த்தா திமுக பி டீமு, அது போனால் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கலந்துக்க கூடாது? ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும்ல. பிஜேபி நாங்கள் எதிர்க்கிறோம், பிஜேபி எதிர்க்கிறவங்களாம் ஓரணியில் திரள்றோம், நீங்கள் ஏன் போய் தனியாக நிற்கிறீங்க? என்னக்கு ஏதாவது காரணம் வேணும்ல? அதுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஏற்கனவே இதற்கு முன்பு இந்த வரைவு வாக்காளர் திருத்தம் தொடர்பாகத்தான் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்று நினைவு, அதில் தொகுதி மறுசீரமைப்பு என்று நினைவு, அதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களே. ஆனந்த் கலந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். கலந்துக்கிட்டீங்கல்ல, இப்போ என்ன வந்துச்சு? நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க, கலந்துப்பாங்களா? இட் இஸ் அப் டு தெம். பொதுதான் உயிர் தெழுந்து வந்திருக்கிறார்கள். கலந்து கொண்டால் என்ன, கலந்து கொள்ளாவிட்டால் என்ன என்பதை பார்ப்போம். சரியா? கலந்து கொள்ளவில்லை என்றால் நான் இப்போ சொன்னது போல் அவங்களோட நிலைப்பாடு ஒரு நெருடலாக இருக்கும். அவங்க தொண்டர்களுக்கு என்ன நிலைப்பாடு எடுத்தாலும், தலைகீழ் நிலைப்பாடுனாலும் அவங்க ஏற்றுக்குவாங்க. பொதுமக்கள் பார்க்கும்போது அப்போது இவருடைய பிஜேபி எதிர்ப்பு உறுதியாக இல்லை. எல்லாரும் சேர்ந்து பிஜேபி எதிர்க்கிறாங்க. அப்போ ஏன் அவர் அதில் பங்கெடுக்காமல் தனியாக நிற்கிறாரு? தனியாக நின்று பிஜேபி எதிர்க்கிறேன்னு இவர் சொல்கிறது பலவீனமாக இருக்கிறது. அப்போது இவர் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக நிற்பாரா? ஒன்றா சேர்ந்தானே குரல் கொடுக்கணும். ஒரு தீர்மானம் போடுறாங்க, அந்த தீர்மானத்தில் தாவேகவும் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் அல்லவா என்று நினைப்பார்கள். கலந்துக்கிட்டாங்கன்னா திமுக பி டீமை பார்த்தியா தனியாக போட்டி போட்டு திமுக எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக மாப்பிள்ளை சார் மூலமாக ஆதவோடு சேர்ந்து அண்டர் கிரவுண்ட் டீலிங்கின் அடிப்படையில் தான் நீங்கள் போகிறாங்க. பேருக்கு ரொம்ப எதுக்கிற மாதிரி சொல்லிப்பாங்க, ஆனால் ஒன்றும் பண்ண பழகுறாங்க. அப்போ என்ன சார் பண்ணுறது? அவரு அப்படி தான் கஷ்டமானது தான் இருக்கும், முடிவு தான் எடுக்கணும். நீங்கள் இது வரும், விமர்சனங்கள் வரும். சரி சார், இன்னைக்கு எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க மைனாரிட்டிஸை குறி வைக்கிறாங்கம்மா. மைனாரிட்டிஸில் ஒரு கணிசமான, அதாவது திமுகவுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய வாக்குகளான அந்த சிறுபான்மையினரின் வாக்குகளை
நாம் கைக்கொள்ள வேண்டும். ஏன்னா விஜயும் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பதால் நாம் அந்த வாக்குகளை கைக்கொள்ள வேண்டும் என்று குறிவைக்கிறார்கள். அதையொட்டி பிஜேபி எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் அவர்கள் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் தாவேக இருக்கிறது. இப்படி எதிர்ப்பதால் பிஜேபியின் எதிர்ப்பையும் இவர்கள் சம்பாதிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். அப்போ பிஜேபி என்ன பண்ணோம்? சிபிஐ. ஆமாம், அடுத்தது தான் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். சிபிஐ விசாரிக்கவே ஆரம்பிக்கல இன்னும். அன்றைக்கி ஆவணத்தை கைப்பற்றிட்டு போனாங்க, அதோட முடிச்சுக்கிட்டாங்க. இருப்பா, இன்றைக்கி தினகரனில் கூட நியூஸ் வந்திருக்கு, தீபாவளிக்கு போன அதிகாரிகள் இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள்ன்ற மாதிரி ஒரு செய்தி தினகரனில் இன்று வந்திருக்கு. தீபாவளிக்கும் போல் ஒன்றும் போல் நான் சொன்னேன், அந்த ஃபாரன்சிக் எவிடன்ஸை பூரா ஃபாரன்சிக் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த டேட்டாவோட வந்து வேகமாக விசாரணை தொடர்வார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதில் தினகரனில் அதில் போட்டிருக்கிற கார்ட்டூனில் சிபிஐ ஒரு கங்காரு போலவும் அந்த கங்காருவின் பையில் விஜய் இருப்பது போலவும் அந்த கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் தீவிரமாக எதிர்த்தீர்கள் என்றால் சிபிஐ வைத்து விஜய்க்கு தொல்லை கொடுப்பார்களா என்றால் கொடுப்பார்கள். அது சரி தவறுக்குள்ளெல்லாம் நான் போடல, கொடுப்பார்கள். என்னங்க எல்லாரும் எதுக்குறாங்க, இவர் சேர்ந்து எதிர்த்துக்கக்கூடாதுன்னு கேட்டால் எதுக்கக்கூடாது, அதான் பிஜேபி. ஸோ இப்போ திமுக நடத்துகிற கூட்டத்துக்கு போகாமல் இருக்கிறது விஜய்க்கு சேஃப், பெட்டர். எதிர்த்துக்கங்க, பங்கேற்க வேணாம், ஒரு குழப்பத்தில் விட்டுருங்க. பிஜேபி சிபிஐக்கு பயந்துக்கிட்டு தான் விஜய் பங்கேற்கலன்ற விமர்சனம் வருமா? அதை நீங்கள் எதிர்கொண்டு தான், அப்படி தான்ப்பா எங்கிட்டு போனாலும் அடிப்பாங்க, அதான் அரசியல். அப்போது எதுக்குறேன், ஆனால் திமுக கூட சேர்ந்து எதுக்க மாட்டேன், நான் தனியாக எதுக்குறேன்னா ஓகே சரிப்பா இப்போ கூப்பிடாது அவர் விசாரணைக்கு, நல்லா அந்த கங்காரு அந்த குழந்தைய தூக்கி போட்டுற வேண்டாம், வச்சுக்க சொல்லு. அண்ணன் உனக்கு என்னென்னலாம் பண்ணேன், ஏமாமல்லி அனுப்பிச்சேன்ல, ரேகா சர்மா அனுப்பிச்சேன்ல, அனுராக் தாக்கூர் அனுப்பிச்சேன்ல, கோழி கைத்து மாதிரி இருக்குது அந்த வேலுசாமி புறன்லாம் அறிக்கை விட்டோம்ல, இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எதுக்குற அண்ணனை, அதுவும் அவன் கூட சேர்ந்து எதுக்குற? ஏப்பா பிரவீன்குமார், தீபாவளி கொண்டாடினதெல்லாம் போதும், சம்மன் அனுப்பு. இப்படி இருந்தாலும் விஜய் விசாரிக்கணுமா இல்லையா? விஜய் வேர்ஷனுக்கு நீங்கள் தானே நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்க. குறைஞ்சது இன்வெஸ்டிகேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன், வம்பு பண்ணணுன்றதுக்காக சொல்ல. தண்ணி பாட்டில் எதுக்கு எடுத்து போட்டீங்க? தண்ணி பாட்டில் போட்டிங்களா? ஆம்புலன்ஸ்க்கு ஏன் வழி விட சொன்னீங்க? 12 மணிக்கு போகிறேன்ட்டு ஏன் உங்கள் நிர்வாகிகள் கூட சொன்னாங்க? டிசம்பரில் இருந்த கரூர் கூட்டத்தை ஏன் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி செப்டம்பருக்கு ஏன் வச்சிங்க? 7 மணிக்கு ஏன் போனீங்க? பேச்சை ஏன் சீக்கிரம் முடிச்சிங்க? செருப்பு வீசினது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சரி நடந்துருச்சு, எத்தனை மணிக்கு இவ்வளோ பேர் செத்துருக்காங்கன்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? ஏன் திரும்பி சென்னைக்கு போனீங்க? இந்த கேள்விகளை கேட்கத்தானே வேண்டும். அது எப்போ என்பதை பிஜேபி முடிவு செய்யும். Just because it has gone to CBI, that doesn't mean that Vijay will not be inquired. இவங்க வம்பு பண்ணியிருப்பாங்க, கச்சராதனமாக விசாரிச்சிருப்பாங்க. இவங்க சிபிஐ ப்ரொஃபஷனலாக விசாரிக்கும், என்றைக்காக இருந்தாலும் விசாரிக்கும். அந்த விசாரணையோடு சேர்த்து அதை அரசியலுக்கு பாஜக பயன்படுத்தும். ஸோ இந்த சிவியர் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து எதிர்த்தாகணும் விஜய். ஏன்னா அவர் சிறுபான்மையினர்களை அவங்க ஓட்டுக்களை குறி வைக்கிறாரு. ஆனால் கடுமையாக எதிர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த எஸ்ஐஆரை பிஜேபி இங்கே பண்ணுறதுக்கு விஜய் அனுமதிச்சாகணும். எஸ், புரியுதா? இதான் அரசியல். சார் இதோட இன்னொன்று போயிடுவோம் சார். அதிமுக பிரச்சார கூட்டம் நடத்துனாங்கன்னா தாவேக்க கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லியெல்லாம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். நேற்று இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லிட்டார், சார் நாங்கள் கரூருக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இன்னமும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கரூரில் என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாடு என்று தான் அவர் சொல்லியிருக்க வேண்டும். ஏன்னா கரூரில் தான் அவர் அந்த கூட்டத்தில் தான் அவர் சொல்கிறாரு, கூட்டணி இல்லை, போட்டி திமுக மற்றும் தாவேக இடையில் தான். அதனால் கரூர் நிலைப்பாடு என்று அதை வைத்துக்கொள்ளலாம். அதனால் அந்த நிலைப்பாடு தான் நான் தம்பி இதைத்தான் நான் முன்னாடியே நான் 2-3 நாட்களுக்கு முன்னால் சொன்னேன். அதிமுக இப்படி பேசக்கூடாது, அது அவங்க கட்சி, அவங்ககிட்டேருந்து எதுவும் சிக்னல் வந்துச்சு, அவங்ககிட்ட சொன்னாங்களே, சொல்லாமல் கொடி பறக்குது நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, புள்ளியார் சொல்லி போட்டாச்சு நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அண்டு நேற்று நியூஸ் 18 குழுமத்திற்கு நேர்காணல் அளித்த அமித்ஷா எவ்வளோ டிப்ளமேட்டிக்காக பேசினாருன்றதை நீங்கள் பார்க்கணும். சார் தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்களா? நடத்துகிறேன்னும் சொல்ல மாட்டேன், இல்லைன்னும் சொல்ல மாட்டேன். இல்லைங்க நடத்துகிறதா சொல்கிறேன். அப்போ நடத்துகிறீங்க அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா? என்டிஏவை விரிவுபடுத்துறதுக்கு நாங்கள் எல்லாரு கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துவோம். ஆனால் என்டிஏ பார்ட்னர்ஸ்கிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் இறுதி முடிவை எடுப்போம். ரைட்டா? இல்லை சார் காங்கிரஸ் தாவேக்க கூட பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்களே, பேசலாமே, அதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட பேசுவது இயல்பு தானே. ஸோ தே ஆர் கீப்பிங் ஆல் ஆப்ஷன்ஸ் ஓப்பன். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கன்சிஸ்டண்ட்டாக காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் விழக்கூடிய சிறுபான்மை வாக்குகளை உடைக்க வேண்டும் என்பது பிஜேபியோட நீண்ட நாள் திட்டம். அது இருக்கிறதுனால தான் நீ இவ்வளோ ஆட்டம் அடினுக்குற, உடச்சி விட்றாங்க. ஸோ அதுக்காக எந்த எல்லைக்கும் பிஜேபி போகும்.
ஸோ அவங்களோட கணக்கு நான் சொன்னேன் ஏற்கனவே 3 மாதம் முன்னாடி அமித்ஷா கோர் கமிட்டி மீட்டிங்கில் என்ன சொன்னார்ன்றது நான் சொன்னேன். அவர்களுடைய விருப்பம் விஜய் தனியாக நிற்க வேண்டும் என்பது. அதிமுகவில் பலரின் விருப்பம் விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பது. அவங்களோட விருப்பம் விஜய் தனியாக நிற்கணும். ஒரு 5%யாவது உடைக்கிட்டான் திமுக கிட்டேருந்து மைனாரிட்டி ஓட்ட, சந்தோஷம். உடைப்பாரண்ணா. ஏன்னா கிறிஸ்டியன்ஸு சாலிடாக விஜய் பின்னாடி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. தேவாலயங்களில் விஜய்க்காக பிரச்சாரம் நடக்கும். அவர் பிரச்சாரத்தெல்லாம் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்களே சார் தேவாலயத்தில். இஸ்லாமிய சமூகத்திலும் இளைஞர்கள் அப்படியே விஜய் அவர்கள் பின்னால் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி வாண்ட் திஸ் டு ஹேப்பன், இது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால தான் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடந்தால் நடக்கட்டுமே, இல்லைங்க நீங்கள் நடத்திடுங்க என்று சொல்கிறார். அண்டு இறுதியாக ஜிகே மணி அவர்கள் ஐயா சார்பாக திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கி இருக்கிறார் என்று தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. கரெக்டாக பண்ண நியூஸு தெரில, தொடர்ந்து சமீப காலங்களாக அப்படி தான் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. உண்மை என்னன்றது தெரில சார். அன்புமணி ஏடிஎம்கேவோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதும் உண்மை. அண்டு தினமலரில் இன்றைக்கி வந்திருக்கிறதும் உண்மை. அதை நோக்கி தான் போகுது. ஏன்னா அன்புமணியோடு ஒப்பிடுகையில் ஐயாவை ஏற்றுக்கொள்வதற்கு திருமாவளவன் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார். ஆனால் அங்கே சிக்கல் என்னென்னா, எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்க? ஐயா வராரு, தேமுதிக வராது, அப்போ என்ன திமுக 80 சீட்டு நிற்குமா? அதான் சார் எனக்கும் தெரியல. ஆனால் வரவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. அங்கிட்டு போகாத, இல்லை சீட்டு பேசுவோம் எங்கே போகிறோம்? அப்போ என்ன திமுக 100 சீட்டில் நிற்க போகுது? அதுதாம்மா. சரிம்மா, இவங்க எல்லாம் கூப்பிட்டு அப்படியே பேசி அப்படியே அரவணைச்சு அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா லாஸ்ட் மினிட்ல இந்த சிபிஎம் விசிகேலாம் விஜய் கூட போகிறேன்ட்டு சொன்னாங்கன்னா இவங்களை கொஞ்சம் ஃபில்அப் பண்ணலாம்ல. ஏன் இதை க்ளோஸ் பண்ணுறீங்க இந்த ஆப்ஷனை? ரொம்ப முருகிறாரு திரும்ப லாஸ்ட் மினிட்ல. ஸ்கூட்டரில் என் வண்டியை வந்து இடித்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துகிறவனை கூட நீங்கள் கைது பண்ணல, என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, நான் போகிறேன் நான் தம்பி கூட என்று சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? சிக்கல் இல்லையா? அது நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ ரிசர்வ் ஐயா கிட்ட ஒரு துண்டு போட்டு வச்சு அப்படி கையை கொடுங்க, துண்டுக்கு கீழே அந்த விரலை கொடுங்க, அதுவும் நடந்துகிட்டு இருக்கும். இதான் அரசியல். ஏன்னா போய் ஐயாவை ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாரு ஐசியூவில் இருக்கும்போது. ஸோ ஜனவரியில் தான் ஒரு பிக்சர் கிளியர் ஆகும். அது வரைக்கும் தினந்தோறும் இந்த மாற்றம் வரும்பா. இன்றைக்கி வரும், நாளைக்கு ஒன்று வரும், நாளைக்கு ஒன்று வரும், புதுசாக பேசுவாங்க. அதனால் இந்த மாற்றங்கள் அவர்லி பேசிஸில் நடக்கும். இந்த மாற்றங்கள் காலையில் ஒன்று பேசுவாங்க, இந்த ஒரு செங்கோட்டையெல்லாம் பேசலையா கெடு சொல்லவே இல்லைங்க. அப்போ ஆண்டமாக நீங்கள் ஒரு ஷோவே வச்சிங்க செங்கோட்டையனுக்காக, கெடு வைத்த செங்கோட்டையன்னு. சரி, அதனால் இது இப்படி தான் இருக்கும். பட் இட் இஸ் ஹேப்பனிங். அந்த ஒரு ஜிகே மணி பேசுனது இட் இஸ் ஹேப்பனிங். 30வது நாள் உயிர்த்தெழுந்த தாவேக்காவுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இதே போல் இதே வேகத்தோடு தொடர்ந்து அரசியலை செய்யுங்கள் என்று தான் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் பார்டர்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்ட்டு நிர்மல்குமார் நேற்று பேசினார். பார்டரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்றதை சொல்கிறதுக்கு 30 நாளாயா உங்களுக்காக மற்றவங்கெல்லாம் பேசுனாங்க இல்லையா? நீங்கள் சொல்லியிருக்க வேணாமா? ஓடலை இவ்வளோ நாள் 20 நாளாக ஓடிட்டாங்கன்றது கட்டமைச்சாங்கல்ல திமுக. அன்றைக்கி ஓடலையா? நாங்கள் இங்கே தான் இருந்தோம், உள்ளே விடலன்னு நீங்கள் உண்மையாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ சிம்பிளாக உங்களுக்கு அரசியல் தெரிலன்னு தான் முடிவுக்கு வரணும் இல்லையா? ஸோ இப்போதாவது நீங்கள் உயிர்த்தெழுந்து கட்சியை நடத்தலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். டெமோக்ரஸியில் இதுபோல் எல்லோரும் செயல்பட்டு டெமோக்ரஸியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். கட்சி ஆரம்பிச்சுட்டு நாங்கள் சோகமாக இருக்கோம், அதனால் நாங்கள் செயல்பாடுகளை நிறுத்தி வைக்கிறோம் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் உங்களுக்காக சமூகமும் அரசியலும் காத்திருக்காது. அதனால் உயிர்த்தெழுந்த தாவேகாவுக்கு வாழ்த்துக்கள். நாங்களும் உங்கள் நல்ல செயல்பாடுகள்லாம் வாழ்த்துறதுக்கும் வரவேற்கிறதுக்கும் நாங்கள் ஆவலோடு இருக்கோம். ஸோ இது மாதிரி அதிமுக, திமுக, தாவேகா அப்படின்னு வந்து எல்லா கட்சிகளுடைய செயல்பாடுகளும் அந்த கட்சியை உங்களுக்கு சொல்லாது. இப்போது தாவேகா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், எங்கள் கட்சியில் என்ன நடக்குதுன்னு நாங்கள் தான் 360 டிகிரி அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நன்றி நன்றி சார். நன்றி சார்.